வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒன் ஆஃப் தி கேரளைட் ஸ்வீட் டிஷ்ஷு இலை அடை. இதை பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் வித்யா கோபாலகிருஷ்ணன் டு ஷேர் ஹர் ஃபேமிலி ரெசிபி வித் அஸ். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி வித்யா. ஐ எம் ஸோ டிலைட்டட் டு பி ஆன் த ஷோ. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. ஸோ இன்றைக்கி பண்ண போகிறது இலை அடை. அண்ட் இது கேரளாவோட ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிஷ் அண்ட் ஓணம் சத்யாவில் டெஃபினட்டாக இருக்கும். ஓணம் டிப்பிக்கலி எண்ட் ஆஃப் சம்மராக வரதுனால இந்த இலையடையில் பாலாப்பழம் போட்டு பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அப்படி பாலாப்பழம் இல்லைன்னா இந்த மாதிரி பேக்கெட்ஸில் பல்ப் வர மாதிரி வருது, சக்கை வரட்டின்னு சொல்லுவா. அதுக்கு சக்கை இஸ் பாலாப்பழம் அண்ட் அதை நல்லா வரட்டி பல்ப்பை வித்தவுட் வாட்டர் பட் வித் ஆட் ஜாகரின்னு அது மாதிரி பேக்கெட்ஸில் விற்கிற அதை வச்சு பண்ணலாம். இது ரெண்டுமே ஆப்ஷன் இல்லைன்னா வெறும் தேங்காய் வெள்ளை பூர்ணம் இந்த குழக்கட்டை மாதிரிலாம் பண்ணுவோமே அது மாதிரியும் பண்ணலாம் இலையடை. இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போமா? இலையடையோட அவுட்டர் கவரிங்க்கு இது ஒரு 2 கப்பு ரா ரைஸ் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது 1/4 டீஸ்பூன் பேருக்கு சால்ட்டு அண்ட் கொஞ்சம் தண்ணி. இது அரைக்கிறத தண்ணி கம்மியாக ஊற்றி இதில் கொஞ்சம் தேங்காய் பால் போட்டு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கவரிங் வேக நிலையிலேருந்து விட்டுட்டும் வரும். ஓகே. ஸோ இது எல்லாம் பூர்ணத்துக்கு இந்த மாதிரி சக்கவரட்டி பேக்கெட்லேருந்து ஒரு 1/2 கப்பு சக்கவரட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி ஜாகரி இருக்குது. ஸோ இந்த தேங்காய் பூ 1/2 கப்பு, அதுக்கு தேவையான அளவு 1/2 கப் ஜாகரி, பின்ன கொஞ்சம் நெய் அண்ட் ஃப்ளேவருக்கு கார்டமம் பவுடர், ஏலக்காய் பவுடர். ஊர்லலாம் நம்ம டிப்பிக்கலாக இலையடை இந்த மாதிரி வாழை இலையில தான் பண்ணுவாங்க. ஸோ அது வேணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக ஃபோல்டு பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். சிலப்போ இங்கே அமெரிக்காவில் கிடைக்காம கஷ்டம். ஸோ இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சும் பண்ணலாம். ரெண்டுமே பண்ணி பார்ப்போம். ஓகே. நம்ம இந்த அரிசி மாவு ஆദ്യം ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கலாம். இது இட்லி கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும். ஸோ லேசாக கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் வாட்டர் போட்டுட்டு பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு. இந்த அரிசி மாவை இப்படி இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம கரெக்டாக வேண்ட கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஃபார் டேஸ்ட் வித்தவுட் டைல்யூட்டிங் த மாவு டூ மச் போட்டு கலக்கிக்கலாம். பேனில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் இப்போ அந்த ஜாகரி ஆட் பண்ணுறேன். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ 1 மினிட் தேங்காய் போட்டுட்டு 1 மினிட் ஆச்சு. அப்போது இந்த சக்கவரட்டி போடுறேன் மெல்ட் பண்ணுறதுக்கு. ஃப்ரெஷ் பலாப்பழம் யூஸ் பண்ணுறதுனா ஃபைனாக அதை கட் பண்ணி தேங்காய் போட்டேனே அதுக்கு முன்னாடி அந்த வெள்ளைப்பாக்கில் போட்டு சேர்த்து நல்லா கொஞ்சம் குக் பண்ணி 2 மினிட்ஸ் 2-3 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போடலாம். இப்போது நான் வந்து சக்கவரட்டி யூஸ் பண்ணதுனால டைரெக்டாக வெள்ளைப்பாக்கில் தேங்காய் கஞ்சி சக்கவரட்டி போட்டுட்டேன் டைரெக்டாக. இப்படி கரெக்டாக ஆயிடுச்சு. இந்த பேனில் அளக்கிறத ஒட்டாமல் வருது. ஆனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் நெய் ஏலக்காய் பொடி சேர்த்து போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆறினா இட் வில் பிகம் திக்கர். அப்போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ நான் இந்த இலையை கொஞ்சம் லேசாக வாட்டி எடுக்க போகிறேன். இப்படி பண்ணி எடுத்தால் இலையை மடக்கிறத இலை கிழியாது. ஸோ just a few seconds, maybe like 5-10 seconds and then it should be ready to go. இந்த வாட்டின இலையில கொஞ்சம் நெய்யை தடவி ரவுண்டாக தேய்ச்சி மாவை தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் தேய்ச்சிக்கிறேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அப்படி உங்கள்கிட்ட இலை இல்லைன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில்லையும் நெய் தேய்ச்சி பண்ணலாம். இப்போது நம்ம ஒரு சின்ன கரண்டி அளவு மாவை ஊற்றி தோசைக்கு பருத்துற மாதிரி நல்லா பருத்தணும். ஒரு சைடில் இந்த சக்கவரட்டி சின்ன சின்ன பீசஸ்லாம் போடணும். இப்படி அலுமினியம் ஃபாயில்லையும் பண்ணலாம், அதுவும் காமிக்கிறேன். இது ஒரே அடியாக போட்டு அப்புறமா பருத்த முடியாது. மாவு மிதமாக ஒரே கலந்துடும். half ஏரியா கவர் பண்ண போகிறேன். எவ்ரி கரண்டி மாவுக்கு
ஒரு பிக் ஸ்பூன் சக்கரவர்த்தி ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ தட் இட்ஸ் நாட் டூ ஸ்வீட், அப்புறம் ஒரே மாவாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இதில் வெள்ளத்தை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பண்ணினோமே அந்த இலையடை எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீம் கொடுக்க போகிறேன். இதே நீங்கள் இட்லி தட்டிலையும் பண்ணலாம். இட்லி தட்டில் பண்ணுறதுனா இட்லி குக்கரில் 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி அப்படியும் பண்ணலாம். இப்போ இது 15 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதை முதல்ல ஓப்பன் பண்ண போகிறேன். ஷுட் கம் ஆஃப் ஈஸிலி. தேர் யூ கோ. இப்போது இதில் மாவில் தேங்காய் பால் கலந்ததுனாலையும் இந்த இலையில் நெய் தேய்ச்சதுனாலையும் வேகம் வந்துவிடும் தினமாக இலையடை. இது ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் வித்யா, ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்பெஷலி அந்த பலாப்பழம் போட்டது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது. அதே மாதிரி இப்படி குழக்கட்டையெல்லாம் பண்ண போகிறோம்னா இட் வில் டேக் டைம். யூ ஹேவ் டு மேக் அந்த மாவு அரைக்கணும், அதை கலரணும், பின்ன அதை சொப்பு பண்ணணும். அதுக்கு திஸ் இஸ் ஈஸி அண்ட் குவிக் alternate to கொழுக்கட்டை. Yes, absolutely. Thanks for introducing this to us. Thanks for having me on the show again. If you like this, please subscribe, like and share. Thank you. இன்னொரு ஒரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye.